அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரம் அடைந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரம் என்ன? மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது சம்பந்தமாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இதுவரை வீடு வீடாக மட்டுமே விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் வாக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது இந்த வசதி இணையத்திலும் அவர்கள் அப்ளை செய்வதற்கு விண்ணப்பிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் voters.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக சென்று அங்கே அந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கெடுப்பு படிவம் வரும். அந்த படிவத்திற்கு உள்ளே சென்று நம்முடைய தகவல்கள், வாக்காளர் பெயர், ஆதார் அட்டை எண், தொலைபேசி எண், பாகம் எண் ஆகியவற்றை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு 2 கண்டிஷன்கள் இருக்கின்றது. என்னவென்றால், வாக்காளர் அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைத்தவர்கள் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். ஏனென்றால் ஆதாரில் இருக்கக்கூடிய பெயரும் வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய பெயரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் விண்ணப்பிக்க முடியும். அதே போல ஆதார் அட்டையில் நாம் ஒரு தொலைபேசி எண் கொடுத்திருப்போம். அந்த தொலைபேசி எண் வாக்காளர் அட்டைக்கும் பொருந்தும். எனவே அந்த தொலைபேசி எண் இருக்க வேண்டும். ஆதார் அட்டையை இணைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைத்திருந்தால் 2 முறை ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்களை கொடுத்து இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம். அவ்வாறு பூர்த்தி செய்து சப்மிட் செய்தால், அதனை கொடுத்தால் அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலிலே பெயர் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.